பரலோகத்தில் மகிமையாய் வாசம் பண்ணுகிற என் அன்பின் தகப்பனே, அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஓடோடி வரும்படியாய் கொடுக்கிற இந்த கிருபையின் வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நானே தேவன், என்னை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லைன்னு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் எவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள கர்த்தர். ஆண்டவரே, நீர் படைப்பை பார்க்கும் பொழுது இதை ஆண்டவரை உருவாக்கியவர் ஒருவர், ஞானமுள்ள ஒருவர், செயல்படாமல் தானாக உருவாவதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. அவ்வளவு அழகாக நேர்த்தியாக ஆண்டவரே ஒவ்வொன்றையும் உருவாக்கி இருக்கிறீர். ஆனாலும் கூட ஆண்டவரே, மனிதன விதமாக எல்லாவற்றையும் படைத்த தேவன் உண்டு என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தினாலும் இவைகள் எல்லாம் ஆண்டவரே தானாய் உண்டாயின என்று ஒரு பொய்யை நம்பத்தக்கதாக சாத்தான் எவ்வளோ ஆண்டவரே மனிதனுடைய இதயத்தில் தவறான ஒரு பொய்யின் காரியத்தை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வஞ்சகத்தை அனுப்பி இருக்கிறதை பார்க்கும்பொழுது தாப்பனே, தேவா, சாத்தான் எவ்வளோ திரளான கூட்டங்களை ஆண்டவரே வஞ்சிக்கிறவனாக இன்றைக்கு செயல்படுவதை பார்க்கிறோம். ஒரு சிறு பிள்ளை படிக்கும் பொழுது கூட ஆண்டவரே இவைகள் தானாய் உண்டாயின என்ற தவறான ஒரு காரியத்தை அவர்கள் மனதில் விதைக்கிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா, இவள் எல்லாவற்றையும் எவ்வளவு அழகாக நேர்த்தியை படைத்திருக்கிறேன். ஆண்டவரே, சூரியன் இவ்வளவாக ஆண்டவரே இந்த வெளிச்சத்தை கொடுத்து இந்த பூமியில் இருக்கிற அனைத்து ஆண்டவரே மனிதர்கள் உட்பட உயிர் வாழும்படியாக நீர் அழகாக ஏற்படுத்தி இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம். ஒரு ஞானமுள்ள ஒருவர் இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்காமல் ஆண்டவரே தானாக உருவாவதற்கான வாய்ப்பு என்பது முற்றிலும் மற்ற நிலையை பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவன் ஒருவர் உண்டு. அவரே இவள் எல்லாவற்றையும் படைத்தவர், ஆளுகை செய்கிறவர். ஆண்டவரே, மனிதனுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது தாப்பனே, எவ்வளவு ஆச்சரியமாக ஆண்டவரே தேவரீர் நீர் அற்புதமாக நீர் ஆண்டவரே மனிதனை உருவாக்கிறீர். என்னுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது தாப்பனே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிற. முக்கியமாக ஆண்டவரே, என்னுடைய இந்த கண், இந்த சர்ஜரி மூலமாக இந்த கண்ணினுடைய செயல்பாட்டை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஞானமுள்ள, ஒரு உன்னத ஞானமுள்ள ஒரு நபர் மனிதன் என்பவனை சிருஷ்டிக்காமல் இருப்பாரானால் இப்படியான ஆண்டவரே கிரமமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதனை அவனுடைய உறுப்புகளின் செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவைகளை அப்படி அழகாக நேர்த்தியாக ஆண்டவரே நீர் செயல்படுத்தியிருக்கிறீர், உருவாக்கி இருக்கிறீர். ஸ்தோத்திரம். இவளெல்லாம் ஆண்டவரே படைப்பின் தேவனை அழகாக காண்பிக்கிறது. ஆண்டவரே, எவ்வளோ ஆண்டவரே விஞ்ஞானம் என்ற பெயரில் தானாக உண்டாயிற்று என்ற ஒரு தவறான ஆண்டவரே காரியங்களை கத்தாவே பிசாசானவன் பொய்யாய் கத்தாவே தேவன் இல்லை என்ற ஒரு தத்துவத்தை அல்லது ஆண்டவரே பொய்யை நம்பும்படியாக மனிதர்களுக்கெல்லாம் செய்திருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது தாப்பனே, அவன் எந்த அளவுக்கு வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆண்டவரே, நீர் எவ்வளவு அழகாக இவள் எல்லாம் படைத்து ஆண்டவரே கத்தாவை நீர் படைத்த ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. சூரியன் வித்தியாசமானது, மெர்க்குரி வித்தியாசமானது, வீனஸ் வித்தியாசமானது, ஒவ்வொன்றும் ஆண்டவரே பூமி வித்தியாசமானது, நிலவு வித்தியாசமானது. இவள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வித்தியாசமாய் படைத்திருக்கு. ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவரே மனிதன் விதமாக சிறு அணுவை போன்று இருந்த பெரிதாகி 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 விடு ஆண்டவரே ஒரு நாள் ஒரு பெரிய உடைபடுதல், சிதறல் மூலமாக ஒன்று சூரியனாகும், ஒன்று நிலவாகும், ஒன்று பூமி ஆகும், ஒன்று மெர்க்குரி, ஒன்று வீனஸ், இப்படியாக ஆண்டவரை சிதறி ஆண்டவரை ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லும் பொழுது தாப்பனே, ஆண்டவரே எவ்வளோ அழகாக ஒன்றும் அந்த உருண்டையாக இருக்கிறது.
பூமி அந்த ஒரு உருண்டையாக ஒவ்வொன்று ஆண்டவரே சிதறி இருக்குமானால், ஒருவேளை ஆண்டவரே ஒரு சிதறின ஒரு கல்லை போல இருந்திருக்கலாம். ஆண்டவரே ஆண்டவரே இவ்வளோ ஒரு பொய்யை பிசாசானவன் ஆண்டவரே கத்தாவே மனிதர்களுக்குள்ளாக வைத்திருக்கிறதை பார்க்கும்போது தேவன் இல்லை என்பதை அவர்கள் ஆண்டவரே கத்தாவை முக்கியப்படுத்தி அதன் அடிப்படையில் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லாத சுயாதீனமானவனாக தன் மனசும் மாம்சும் விரும்பினர்களை செய்து கொண்டு வாழ்கிற ஒரு மனிதனாக எவ்வளவு ஆண்டவரை வாழ முடியாத ஒரு காரியத்தை ஊக்குவிக்க முடியாத சாத்தான் ஐயோ ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது தேவா தேவா எவ்வளவாக அவன் ஆண்டவரே பொய்யை ஆண்டவரே கத்தாவே அவன் விதைக்கிறான். பொய் என்கிற காரியத்தை மனிதர்களுக்குள்ளாக விதைக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே ஒருவேளை இந்த பரிமாண கொள்கையை கூட வெறியாதவனாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு ஏற்ற விதமாக பொய்யை அவன் பிணைத்து அந்த அடிப்படையில் வாழும்படியாக அவனை ஆண்டவரை கொண்டு செல்வதை பார்க்கும் பொழுது தேவா நீர் இறங்க மாட்டீரா? கத்தாவே நீர் இறங்கும் ஐயா, நீர் இறங்கும் ஆண்டவரே, கிருபையாக இறங்கி அருளும் தாப்பனே. ஆண்டவரே எவ்வளவாக பொய்யை நம்பி மாயை நம்புகிற வாழ்க்கை. ஆம் ஆண்டவரே, அவன் மாய் என்பதை அறிந்திருந்தாலும் அது அவனுக்கு ஆண்டவரே மாயையாக தெரியவில்லை. அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே எவ்வளவாக இந்த பொய்யை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலேயே அதன் மையமாக கொண்டு செயல்படுகிற வாழ்க்கை முறையே அவன் ஆண்டவரை தெரிந்து கொள்கிறான். ஐயோ தாப்பனே, எவ்வளவாக மனிதனை சாத்தான் வஞ்சித்து செயல்படுகிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது தாப்பனே தேவா இறங்கும் ஆண்டவர் எப்படி பொய்யை ஆண்டவரே கத்தாவே உண்மையை ஆண்டவரே ஆதாம் ஏவாளை எப்படி அவன் ஆண்டவரே பொய்யை மெய்யை போல அவன் பேசி வஞ்சித்து விட்டான். தேவர்களைப் போல் ஆவீர்கள் ஆண்டவரே. பொய்யை எவ்வளவாக தாப்பனே அது எவ்விதமான ஒரு வாழ்க்கை என்பதை கத்தாவே அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு கண்மூடித்தனமாக ஆண்டவரே அதை நம்பி செயல்படும்படியான அந்த துரிதப்படுத்தி வஞ்சித்ததை பார்க்கும்பொழுது தாப்பனே எவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சி. மனித சமுதாயம் இன்றைக்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சியின் ஆண்டவரே அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, ஏமாற்றம், வஞ்சகம், பொய் ஆண்டவரே கத்தாவே சாத்தான் உண்மையாலுமே ஆண்டவரே அவன் எவ்வளவாக ஆண்டவரே மனிதர்களை வஞ்சிக்கிறான். வஞ்சிக்கப்பட்ட மனது என்று சொல்வதை பார்க்கிறோம். தேவனே எவ்வளோ ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறெல்லாம் கூட மெய்யான விதத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரே பெயரளவில் ஆண்டவரை நம்புகிறதா காணப்படுகிறது. ஆனால் உள்ளான இருதயத்திலோ அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்புக்கு கொடுக்கப்பட்டதாக இல்லை. உடைய வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதல் என்பதில்லை. தேவனோட ஒப்புரவான காரியம் என்பது இல்லை. தேவன் ஒருவரே தன்னுடைய வாழ்க்கையில் வழிநடத்த முடியும் என்ற நிலையில் அவர்கள் சார்ந்து போக முடிவதில்லை. ஆண்டவரே உதட்டளவில் அவர்கள் உண்மை அறிக்கை செய்தாலும் உள்ளத்தின் அளவில் ஆண்டவரே உண்மை அவர்கள் நேசிக்கலை. ஆவியானுடைய உயிர்ப்பித்தல் நடைபெறவில்லை. ஆவியானவரே நீர் ஒருவரே ஒரு மனிதனை ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறவாறு இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒருவரே ஒரு ஆத்துமாவில் மெய்யான ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்பலை கொடுக்கிறவராக இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்யும் ஐயா, நீர் கிரியை செய்தலும் ஆண்டவரே நீர் ஒருவரே கிரியை செய்ய. ஐயோ எந்த ஒரு பிரசங்கி தன்னுடைய பிரசங்க திறமையோ அது வேத அறிவின் காரியத்தையோ அல்லது ஆண்டவரே தான் ஆயத்தப்படுத்தின இந்த காரியங்களை சார்ந்து பணி செய்யும் பொழுது தாப்பனே தோல்வியாகவே முடியும். ஆண்டவரே கத்தாவே ஒரு விசுவாசி என்பவன்
பரிசுத்த ஆவியானுடைய முழு ஆளுகைக்குட்பட்ட நிலையில் ஆண்டவரே பிதாவை எவ்வளவாக ஆண்டவரே அவன் மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். பிதாவை உயர்த்துகிறவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையான ஆண்டவரே கர்த்தாவே இந்த மீட்பின் பணியை தன்னுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டு வாழ்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவரே ஆவிக்குரிய இந்த மகிமையான காரியங்கள் ஒரு ஆத்துமாவில் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவரே அழிந்து போகிற காரியங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையானது அவனுக்கு ஆண்டவரே வெறுப்பாய் காணப்படுகிறது. அவனுடைய ஆண்டவரே மாயை குறித்து அவன் அறிந்து கொண்டு தகப்பனே பவுலை போல எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். தேவா தேவா, மக்கள் மத்தியில் எவ்வளவு ஒரு போலி ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களானது ஐயோ தாப்பனே மெய்யை போல பற்றி கொண்டு வாழுகிற அந்த ஆண்டவரே கர்த்தாவே வாழ்க்கையை நீர் ஒருவரே மாற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் ஆண்டவரை இன்றைக்கு அவர் ஆண்டவரே தங்கி தாபரித்து செய்கிற மகிமையான பணிக்காய் ஸ்தோத்திரம். பொதுவான கிருபையின் மூலமாக தேவனே இந்த உலகத்தில் நல்லார் பொல்லாதர் எல்லாருக்கும் எவ்வளவு நல்லது செய்கிறவராக இருக்கிறேன். ஆமாண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, பிரபஞ்சத்துக்குரிய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு சிருஷ்டிகராக ஆண்டவரே உம்முடைய செயல்பாடும் உம்முடைய ஞானமும் எவ்வளவு பெரிது தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக குமாரன் செய்த அந்த ஆண்டவரே கர்த்தாவே உன்னதமான அந்த ரட்சிப்பின் காரியத்தை உள்ளங்களில் ஆண்டவரே அதை அப்ளை பண்ணுறது, அது பலிதமாகிறது எவ்வளோ அழகாக செய்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவரே அழகாக நேர்த்தியாய் நீ செய்கிறதை எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஐயோ ஆண்டவரே நீர் எவ்வளவு நேர்த்தியான வழிமுறையில் ஆண்டவரே ஆத்துமாவிலே கிரியை செய்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே திரியேக தேவனுடைய இந்த வெற்றி என்பது என்னுடைய வெற்றியாக இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, என்னுடைய பிதா, என்னுடைய தகப்பன், எனக்குரியவர், என்னை அவர் ஆண்டவரே குமாரன் என்று உரிமை பாராட்டுகிறார். என்னை தம்முடைய பிள்ளை என்று சொல்கிறார். ஸ்தோத்திர ஆண்டவரே, தேவ பிள்ளையாய் நான் நடக்கும்படியாக ஆண்டவரே எனக்கு அனுக்கிரகம் செய்தரலாம். என்னுடைய சுய பலத்தினால இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ முடியாது என்பதை ஆண்டவரே நான் அறிந்திருக்கிறேன். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அற்ப காரியம் முதலாய் செய்ய முடியாது. எவ்வளவு உண்மை ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவரே சுய பலத்தினால ஆவிக்குரிய தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது முற்றிலும் ஆண்டவரே கூடாத காரியம். தேவா, பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனில் ஒருவரான ஆண்டவரே அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்ததை போல அவரும் மகிமையாகவே இந்த உலகத்தில் ஆண்டவரே இருக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே ஆண்டவரே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் உள்ளே இருக்கிறார், கூட இருக்கிறார். எவ்வளோ ஒரு உன்னதமான ஆண்டவரே. தேவனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டை பார்க்கும் பொழுது ஒரு பாவியை நீதிமானாக்கிற மகிமையான கர்த்தருடைய அந்த செயல்பாட்டை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிற தாப்பனே. மெய்யாய் கர்த்தாவே, ஒரு மனம் திரும்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளவு தலைகீழாக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையானது மாற்றப்படுகிறது. ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே அவன் அற்பமாக எண்ணுகிற அந்த ஒரு ஆண்டவரே மனநிலை என்பது ஒரு பெரிய வெற்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே சிக்கொண்டு அவன் தன்னுடைய இந்த மாயினால அலைக்கழிக்கப்படாதபடிக்கு அவன் மீட்கப்படுவது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ரட்சிப்பின் கிருபை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளோ ஒரு ஆவிக்குரிய அருமையான காரியங்களை ஆண்டவரே நீர் உன்னதத்து சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகம் ஒரு போலியானது. இந்த உலகம் எவ்வளவு ஆண்டவரை வஞ்சிக்கிறது. ஆண்டவரே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆம் ஆண்டவரே, பிதாவின் அன்பு இருக்கும் பொழுது இந்த உலகமானது ஆண்டவரே முற்றிலும் கர்த்தாவே பிரயோஜனமற்ற தாப்பனே.
அவருடைய ஆண்டவரே வாழ்க்கைக்கு, அவருடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜனமற்றது. தேவா தேவா, எவ்வளவு அற்புதமாக இந்த காரியங்களை எல்லாம் நேர்த்தியாக நீர் செய்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். நன்மை தாப்பனே, உம்முடைய இந்த செயலை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, தேவன் ஒருவர் எவ்வளவு மகத்துவமானவர். ஆண்டவரே, நீர் இந்த பூமியை படைத்திருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆண்டவரே, ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் ஆண்டவரே தேவனுடைய படைப்பினுடைய மகிமையை பார்க்க முடிகிறது. ஒரு சிறிய ஆண்டவரே செடியிலும் பெரிய ஒரு மரத்திலும் ஆண்டவரே நீர் எவ்வளவு அழகாக படைத்திருக்க, மனிதனை படைத்திருக்கிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே, பரிமாண கொள்கையில் எவ்வளவு ஒரு பொய்யான காரியத்தை ஆண்டவரே, இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம், இதற்கேற்ற மாறிக்கொண்டது. ஆண்டவரே, ஒரு உயிரில்லாத பொருளிலிருந்து எப்படி உயிர் வரக்கூடும்? ஐயோ ஆண்டவரே, மனிதன் சிந்திக்க அதபடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறானே. ஆண்டவரே, ஒருவேளை சில அமிலங்கள், அந்த கேஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிறிய ஆண்டவரே அந்த ஒன் செல் ஆண்டவரே ஒரு உயிருள்ளதாக மாற்றப்பட்டது என்று சொல்லப்படுது. எப்படி ஆண்டவரே கூடும்? ஐயோ தாப்பனே, மனிதனுடைய அந்த ஞானம், அவனுடைய அந்த அறிவு ஆண்டவரே கர்த்தாவே, இது ஒரு விசேஷித்த காரியமாயிற்று. ஒரு குரங்குக்கு விதமான ஒரு காரியம் இல்லை ஆண்டவரே. அந்த விசேஷித்த அந்த ஞானத்தை மனிதனில் கொடுத்து அவனை ஆண்டவரே ஒரு விசேஷித்தவனாக நீர் படைத்திருக்கிறீரே. உம்முடைய கையினால படைத்தேர் ஆண்டவரே. ஒவ்வொரு உறுப்பும் இந்த இருதயத்தெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக ஆண்டவரே அதை நேர்த்தியாய் கிரமமாய் செய்கிறது. அதற்குரிய காரியங்கள் சிந்திக்கிறவனாக மனிதனை வைத்திருக்கிறது. சிந்தித்து செயல்படுகிறவனாக, யோசிக்கிறவனாக ஆண்டவரே, உம்முடைய படைப்பின் ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரே ஆண்டவரே, நீர் அந்த படைப்பை பார்க்கும் பொழுது முதலாவது காரியம் ஆண்டவரே, தேவன் இருக்கிறாரா? இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவருடைய இந்த படைப்பு முதலாவது அவருடைய ஆண்டவரே இருக்கிறார் என்ற காரியத்தை நிரூபிக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, ஆவிக்குரிய விதங்களை பார்க்கும் பொழுது தேவனே ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவரே நீர் ஒரு ஆண்டவரே மனிதனை மாற்றி அமைத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிப்பு என்பது ஒரு மகத்துவமான ஒரு காரியமாக இருக்கிறது. உமோடு ஒப்புரவான ஒரு வாழ்க்கை. ஆம் ஆண்டவரே, தேவனோடு ஒப்புரவான ஒரு வாழ்க்கை. ஒப்புரவாகாத நிலையில் ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, ஒருவேளை உலக பிரகாரமான ஞானம் மற்ற ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவு இருந்தாலும் என்னுடைய ஆத்துமாவில் இருளடைந்த நிலை ஆண்டவரே, ஆத்துமா மரித்து போன நிலை, ஜீவனுள்ள தேவனை அறியாதபடிக்கு வாழ்கிற ஒரு பரிதாபமான வாழ்க்கை என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே, மனிதன் விழுந்து போன ஒரு மனிதனுடைய பரிதாப நிலை எவ்வளவு ஆண்டவரே ஆழமானது, உளையான சேருது. ஐயோ தாப்பனே, பவுல் சொன்ன நன்மை வாசமாயிருப்பதில்லை. ஆனால் இந்த விதமான ஒரு மனிதனை ஆண்டவரே எப்படியாக நீர் மாற்றுகிறீர், விடுதலை கொடுக்கிறீர். பாவத்தின் அடிமையாய் அவன் ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில இனிமேலுமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவ ஆவியானவர் எவ்வளவு அழகாக ஆண்டவரே பிதாவின் திட்டத்துக்குட்பட்ட நிலையில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆண்டவரே மரணத்தின் ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுதலின் வலிமையும் வல்லமையும் ஒரு மனித வாழ்க்கையில செயல்படுத்துகிறது. எவ்வளவு ஆச்சரியமான, வெளியே தெரியறதில்ல, ஆனால் உள்ளான காரியம். இவளெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே நீர் எவ்வளவு ஆச்சரியமானவர் ஆண்டவரே, அதிசயமானவர், அற்புதமானவர், மகிமை பொருந்தியவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்ற பவுல் சொல்லுமாக என் ஆண்டவரை நான் ஆண்டவரே நாளுக்கு நாள் அவரை அறிகிற அறிவில் நான் வளர்ச்சி அடைய வேண்டியது எவ்வளோ அதிகம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, அவரை அறிகிற அறிவில் நான் வளருகிற வளர்ச்சி இந்த உலகத்தில் அல்ல ஆண்டவரே, உலகத்தின் காரியங்களில் அல்ல, அல்லது ஆண்டவரே உலகத்துக்குரிய காரியங்களுக்காக அல்ல,
நான் உலகத்தான் அல்ல, உலகத்துக்குரியவனும் அல்ல. உலகத்தை நான் வாழ்ந்தாலும் ஆண்டவரே, உலகத்துக்குரியவன் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆண்டவரை குறித்து இன்னும் நான் மேன்மேலுமாக அறிந்து வாழும்படியாக ஆண்டவரே அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மேன்மையையும் அவருடைய கிருபையும் ஆண்டவரே அதிகமாக கத்தாவே அறிந்து கொண்டு வாழுகிற ஒரு அருமையான வாழ்க்கை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்தியத்தில் அவரை அறிகிற அந்த அறிந்து கொள்ளுதலின் விசேஷித்த ஆண்டவரே நிலையில் தாப்பனே, ஒரு ஆண்டவரே தேவனுக்குள்ளான மரித்து பரலோகத்தில் இருக்கிற மனிதன் ஆண்டவரே வளர்கிறவனாய் காணப்படுகிறான். அவரை அறிவதே நித்திய ஜீவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். எந்த விதமான அந்த ஞானத்தை தந்து விளங்குதலை தந்து வழிநடத்துகிற தேவ ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் கிரியை செய்யும், என்னில் கிரியை செய்யும், எனக்குள் வாசமாயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற இருதயம் அதிகமாய் காணப்படணும், அளவில்லாமல் காணப்படணும். பரிசுத்தம் 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 இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆழமாக ஆண்டவர் சுத்திகரித்தரலும் ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. என்னை பக்கமாக நீர் இழுத்துக் கொண்டீரே. ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே ஆண்டவரால இழுத்துக் கொள்ளப்படுகிறவன். அநாதி சினைத்தினால் இழுத்துக் கொள்ளுகிறேன் என ஒரு ஆண்டவரை இணைப்பு திரியேக தேவனோடு இணைத்துக் கொள்ளுகிற காரியம். அந்த ஆண்டவரே படைப்பை பார்க்கும் திரியேக தேவன் கர்த்தாவே எவ்வளவு அழகாக படைக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். தேவனே தேவனே மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு அற்புதமானவர் இவர், எவ்வளவு ஆச்சரியமானவர் இவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவினுடைய அந்த உன்னத பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பவுல் சொன்ன கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி வருகிறது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி வருகிறது. The love of God Christ, love of Christ constraineth. ஆண்டவரே ஆண்டவரே, கீழான அளவுகளில் அல்ல, உயர்ந்த அளவில் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய அந்த அளவில் வாழுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே நீர் எவ்வளவு அழகாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உயரத்தில் உட்கார வைத்திருக்கிறீர். கிறிஸ்துவோடு ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில உன்னதங்களில் உயர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, கீழான ஆண்டவரே நிலையில வாழ முடியாத வாழ்க்கை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. ஐயோ ஆண்டவரே, ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நிலையை பார்க்கும் பொழுது எவ்வளவு அடிமைத்தனம். தேவனே தேவனே, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று சொன்னமாக அடிமைத்தனம் எவ்வளோ ஒரு ஆண்டவரே கொடியது தாப்பனே. விடுதலையற்ற ஒரு வாழ்க்கை என்பது ஆண்டவரே நிர்பந்தத்திலும் நிர்பந்தமான வாழ்க்கை, சுதந்திரம் இல்லை. ஒருத்தர் சொல்லப்போன ஆண்டவரே, அவன் தனக்கென்று எந்த விதத்திலும் ஆண்டவரே ஆவிக்குரிய நன்மையை கத்தாவே செய்யக்கூடாதவனாக இருக்கிறபடியால் அவனுடைய வாழ்க்கையில தேவா தேவா எவ்வளவு ஆண்டவரே ஒரு தவறான பொய்யான நம்பிக்கையை ஆண்டவரே அவன் ஆண்டவரை கொண்டு வாழுகிற நிலையை ஆண்டவரை பார்க்கும் பொழுது தாப்பனே, எவ்வளவு மனிதன் பரிதாபத்துக்குரியவன் ஆண்டவரே, பரிதாபத்துக்குரியவன் ஆண்டவரே. செய்யக்கூடாது என்பதை செய்கிறவனாக அவன் ஆண்டவரே ஒரு பரிதாப நிலையில வாழ்கிற இந்த நிலையை எவ்வளவு அழகாக நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா தேவா, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோனி ஐக்கியம் என்று சொல்வதை பார்க்கும் பொழுது எவ்வளவு அருமையான ஒரு காரியம். The fellowship of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அந்த அந்யோனி ஐக்கியத்தில் ஆண்டவரே ஆண்டவரே நீத்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே, பரிசுத்த ஆவியானவர் உள்ளாக இருக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, அந்த அந்யோனி ஐக்கியத்தில் the fellowship, பியூட்டிஃபுல் ஃபெலோஷிப். ஆமாம் ஆண்டவரே, இவ்வளோ ஒரு அருமையான காரியமாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவா தேவா, ஆண்டவரே
எவ்வளோ மக்கள் தேவனே தேவனே தனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய உறவு கொண்டு வாழுகிற வாழ்க்கை ஆண்டவரே தகப்பனே பாதிக்கக்கூடிய பல காரியங்கள் எவ்வளவாக ஆண்டவரே ஆட்கொள்ளுகிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ தாப்பனே, ஆண்டவரே நீர் இறங்கும். வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே பரிசுத்தமான வார்த்தைகளை தாரும். கெட்ட வார்த்தை அந்த எபேசியர்ல 4 தேவனே தேவனே 29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆண்டவரே வார்த்தைகளில் பரிசுத்தத்தை தாரும். வார்த்தைகளில் ஆண்டவரே எத்தனையோ பேருடைய வார்த்தைகள் சரியில்லை தாப்பனே. ஆமா ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் எவ்வளோ ஆண்டவரே கடின வார்த்தைகள் ஆண்டவரே தெய்வ பயமில்லாத ஒரு மனநிலை. ஐயோ இதை எடுத்து போடும். ஒரு நாளும் ஆண்டவரே கெட்ட வார்த்தைகள் ஐயோ தாப்பனே கடினமான வார்த்தைகள் தேவா corrupt communication proceed out of your mouth. தேவனே தேவனே வார்த்தையில எத்தனையோ பேருடைய வார்த்தை சரியில்லை. உள்ளம் சரியில்லாத பொழுது வார்த்தை சரி இருக்காது. ஆண்டவரே உள்ளத்தின் நிறைவினால வாய் பேசுகிறது என்று பார்க்கும்பொழுது தாப்பனே இந்த உள்ளம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு கூட ஆண்டவருடைய கிருபையோடு உன்னத ஆசீர்வாதங்களோடு அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே வாய் எப்படி தவறான வார்த்தைகளை பேசக்கூடும். தேவா நீர் மன்னியும் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது தாப்பனே ஐயோ ஆண்டவரை உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் பிரசங்கத்தினால் மாத்திரமல்ல ஒரு மெய்யான தேவ பிள்ளை பேசுகிற வார்த்தையின் மூலமாக கூட ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ளாய் தேவ வார்த்தை குறித்து பேசும் பொழுது வழிநடத்த முடியும் என்பதில் சந்தேகமில்லை. தேவ ஆவியானவர் செயல்படுகிறார். ஸ்தோத்திரம். தங்களுடைய சுய வார்த்தைகளினால் அல்ல. இல்லை ஆண்டவரே கர்த்தாவே நான் என்னுடைய சுய பலத்தினால வாழும்படியாக நான் அழைக்கப்பட்டவன் அல்ல. தேவாவியானுடைய பலத்தினால அவர் எடை கட்டுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியத்துல எவ்வளவு அழகாக ஆண்டவரே நீர் எடை கட்டுகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாயின் வார்த்தைகள் கூட ஆண்டவரே எவ்வளவு அழகான வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை. ஆண்டவரே எத்தனை வேளையில கடினமான வார்த்தைகள் மற்றவர்களை ஆண்டவரே கர்த்தாவே காயப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவருடைய மனதை புண்படுத்த முடியாத வார்த்தைகள், எல்லாவற்றுக்கும் பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்துகிறேனே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை எடுத்து போடும் ஆண்டவரே. Any word which grieves the Holy Spirit. ஐயோ இன்றைக்கு எத்தனை ஆண்டவரே எத்தனை விசுவாசிகள் ஊழியர்கள் என்று சொல்கிறார்கள். வார்த்தைகள் சரியில்லை தாப்பனே. வார்த்தைகளில் சுத்தம் இல்லை. வார்த்தைகளில் ஆண்டவரே கர்த்தாவே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வார்த்தையா இல்லாம கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அழகாக ஆண்டவரே வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகாக ஆண்டவரை சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே அருமையாக இருக்கிற தாப்பனே. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. டு பில்ட் அதர்ஸ் ஃபெய்த். மற்றவர்களை ஆண்டவரை விசுவாசத்தில் கட்டக்கூடிய அந்த வார்த்தைகளாக ஆண்டவரை கிருபை பொருந்திய வார்த்தைகள், கிருபை பொருந்திய வார்த்தைகள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவேளை மற்றவர்கள் ஆண்டவரே சரியில்லைன்னா அதுக்கு நான் ஆண்டவரே நானும் அவர்கள் நிமித்தம் தவறான வார்த்தைகளை பேசி பாவம் செய்வேனானால் எவ்வளவு பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்துகிறேனே. பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்துகிறேன். தேவா எனக்கு வேண்டாம்.
பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தைகள். ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்பவன் ஒரு பொக்கிஷத்தை கொண்டவனாக இருக்கிறான். என்கேம் ஆர் ட்ரெஷர்ஸ் ஆஃப் காட். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, உம்முடைய வார்த்தை எவ்வளவு அருமையாக இருக்கிறது. அன்பின் தாப்பனே, ஆண்டவராக இயேசுவை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. அந்த தெய்வீக குணங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாதபடிக்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். ஆமாண்டவரே, கர்த்தாவே, பரிசுத்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தகப்பனே எவ்வளவாக பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Grieve not the Holy Spirit. ஆண்டவரே, ஒரு நாளும் ஆவியானவரை நான் துக்கப்படுத்தினா எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே? திரியேக தேவனை நான் துக்கப்படுத்துகிறேன், ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன்னா நான் பிதாவை துக்கப்படுத்துகிறேன், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்துகிறேன். ஒருவரை ஆண்டவரை நான் துக்கப்படுத்துவேனானால் மற்ற 2 நபர்கள் நான் துக்கப்படுத்துகிறேன். ஒரே தேவன், 3 persons, 1 God in 3 persons. அப்ப நான் ஒருத்தரை துக்கப்படுத்தும் பொழுது மற்ற இருவரையும் துக்கப்படுத்து. அப்ப ஆண்டவரே, எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு தாப்பனே? எனக்குள்ளாக ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து என்னை வழிநடத்த வேண்டிய ஆவியானவரை நான் துக்கப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஐயோ, சகல விதமான கசப்பும் ஆண்டவரே, கசப்பான உணர்வுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இயேசுவை போல நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சாந்த குணத்தை தாராண்டவரே. பொறுமையோடு வாழ்கிற வாழ்க்கையை தாரும். ஆமாண்டவரே, இந்த மனத்தாழ்மையை தாராண்டவரே. தேவா தேவா, மனத்தாழ்மையை தாரும். என் இயேசுவை போல தன்னை முற்றிலுமாக வெறுமையாக்கினார். ஆண்டவரே, சொல்லப்பான அவர் மனத்தாழ்மை நிமித்தம்தான் எல்லா மனிதர்களுக்கு முன்பாக அவர் ஆண்டவரே தன்னை வெறுமையாக்க முடிந்தது. ஆமாண்டவரே, ஆண்டவராக இயேசு ஒரு நாளும் பாவத்தை சுட்டி காட்டினார், உண்மைதான். எந்த விதமான தவறை கடிந்து கொண்டார், உண்மை. ஆனா பெருமையினால் அல்ல. ஆண்டவர், இன்றைக்கு ஒருவேளை மற்றவருடைய பாவத்தை குறித்து பேசும் பொழுது கூட, பிரசங்கிக்கும் பொழுது கூட பெருமையினால உன்னை விட நான் பரவாயில்லன்னு சொல்லி, ஐ எம் பெட்டர் தேன் யூ என்று சொல்லி ஆண்டவரே நான் காணப்படும்படியாக அல்ல. தேவனே, கிருபையாய் மன்னியும் தாப்பனே. ஐ எம் நாட் பெட்டர் தேன் யூ. ஆண்டவரே கர்த்தாவே, பவுலனுடைய அந்த சிந்தையெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, எனக்கு அந்த ஒரு குணங்கள்லாம் தாரும் ஆண்டவரே. அப்போ நான் ஆண்டவரே உம்மால் உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக நான் இருக்க முடியும். நான் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற கசப்பான உணர்வுகள் ஆண்டவரே, மற்றவர்களை குறித்த ஒரு கசப்பான உணர்வு, மனைவியிடத்துல கசந்து கொள்ளாதிரங்கள் சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஆனால் இன்றைய உலகத்துல தாப்பனே, இந்த ரிலேஷன்ஷிப் உறவுல எவ்வளவு பாதிப்பு. ஆனால் ஆண்டவரே, நீ எவ்வளவு அழகா சொல்லிருக்கிறீர். உங்களை பாய்க்கவர்களை நேசியுங்கள் சொல்றீர், இடத்துல அன்பு கூறுங்கள்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. உண்மையிலேயே சொல்ல போனா அது என்னுடைய ஆத்மாவுக்கு மட்டுமில்லை, சரீரத்துக்குமே நல்லதா இருக்கிறது. கசப்பான ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்க முடியும், வேறு முதலா இது எடுக்கப்பட வேண்டியது. ஆனா இன்றைக்கு ஆண்டவரே, எத்தனை பேருடைய வாழ்க்கையில கசப்பான வேர் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, வேறு முதலா எடுத்தப்பட போடாமல் இருக்கிறதே. அதனால எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு நிச்சயமா பாதிக்கிறது. ஆண்டவரே, நான் எப்படி என்னை ஆவியானவர் உபயோகப்படுத்த முடியும்? எப்படி ஆத்துமாக்கள் மனம் திரும்புவார்கள்? தேவ ஆவியானவர் ஆண்டவரை செயல்படாமல்
ஆத்துமாக்கள் ஆண்டவரே மனம் திரும்புவது என்பது சாத்தியக்கூறே இல்லையே. மனித முறையை கொண்டு நான் இந்த ஊழியத்தை கட்ட முடியுமா? என்னுடைய தாளந்தை கொண்டு, என்னுடைய திறமையை கொண்டு, அல்லது எனக்கு தெரியும் சொல்லி ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அணு கூட நான் அசைக்க முடியாது என்பதை அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. தேவனுடைய ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் ஆண்டவரே கர்த்தாவே, நான் என்ன செய்யக்கூடும்? நான் ஒரு கருவி மட்டுமே. ஆண்டவரே. தேவா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இடத்துல நன்மை இருக்குமான அது ஆண்டுடையது. பவுல் ரொம்ப அழகா சொல்வதை பார்க்கிறோம். ஆமா ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களை குறித்து அல்லாமல் வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும்? என்னுடைய பாவங்களை குறித்து அல்லாமல் வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும்? ஆண்டவரே, என்னில் எத்தனை பாவங்கள் இருக்கு. சுத்திகரிக்கப்படாத பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற பாவங்கள். ஆண்டவரே, சகல மூர்க்கம், கசப்பு, சகல விதமான கசப்பு. Let all bitterness. ஆண்டவரே, என்னென்ன விதமான கசப்புகள் இருக்கு, நிறைய. ஆண்டவரே, மனுஷனுடைய இருதயத்தை உள்ள பார்க்கும் பொழுது எனக்கு இவங்களை பிடிக்கல, அவங்களே பிடிக்கல. ஆண்டவரே, முகாந்திரம் இல்லாமலே, அல்லது ஆண்டவரே ஒருவேளை அவங்க பாவம் செய்திருக்கலாம்னா, சரியில்லாம இருக்கலாம். ஆனா அவர்களை வெறுப்பது எனக்கு தானே நஷ்டம். பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தி எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றியாய் நான் வாழ முடியும்? பரிசுத்த ஆவியானவர் என்னை பார்த்து துக்கப்படுவாரானால் என்னை எப்படி அவர் பாத்திரம் உபயோகப்படுத்தப்பட முடியும்? ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனை ஊழியர்கள், விசுவாசிகள் மத்தியில சகல வித்தியாசமான கசப்புகள். அன்பு கூற முடிவதில்லை, மன்னிக்க முடிவதில்லை. அழகாக ஆண்டவரே, அந்த கர்த்தருடைய ஜெபம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு ஆண்டவரே ரட்சியும். தேவா, நீர் ஆண்டவரே அதனதன் காலத்தில் அழகாக நேர்த்தியாய் செய்கிறவர். ஒரு எம்மியும் குறைபடுவதில்லை. தேவனே, என் கிருபையாக இருந்தருளும் தாப்பனே, நீர் இரக்கமாயிருந்த வழி நடத்துமையா. அன்பின் தாப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எவ்வளவு அழகாக நேர்த்தியாக ஆண்டவரே. ஐயோ, இன்றைக்கு ஆண்டவரே, எவ்வளவு ஆண்டவரே சீர்திருத்த சபைகளிலும் கூட ஆண்டவரே எவ்வளோ ஒரு மேட்டுமையான சிந்தைகள், மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற ஒரு காரியம், மற்றவர்களுடைய தவறை பெரிதுபடுத்துகிற காரியம். அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை எவ்வளவாக நாங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை எவ்வளவாக நாங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தேவானாலும் கூட அதை குறித்த ஒரு இம்மியும் உணர்வில்லாமல் வாழ்கிறோமே. மன்னியும் ஆண்டவரே, இம்மியும் உணர்வில்லாமல் ஆண்டவரே ஊழியம் செய்யலாம், அதை செய்யலாம். ஆனால் இம்மியும் உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனோடு நான் ஒப்புரவாக வேண்டுமானால் அவருக்கு பிடிக்கமில்லாத காரியங்களை நான் செய்து கொண்டு எப்படி ஆண்டவரே வேதத்தை நீ பின்னாலே எரிந்து விடுகிறாய்? உனக்கு என்ன அதிகாரம் உண்டு? ஆண்டவரே, கிருபையாக இந்த காரியங்களை எல்லாம் ஆழமாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே எடுத்து போடும், நீக்கி போடும். தேவா, நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எவ்வளவு அழகாக ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறேன். ஐயோ தாப்பனே, ஊழியத்துக்கு நான் தான் தடை. என்னுடைய ஆண்டவரே கடின வார்த்தைகள், பிரசங்கத்தில் கூட ஆண்டவரே மன்னியும் தாப்பனே. எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்பர்ஜன் போன்ற மனிதனுடைய வாழ்க்கை அழகாக நீர் ஆசீர்வதித்தீர். ஆமா ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, நீர் சபிக்கிறவராகல. ஆனாலும் தாப்பனே
அந்த அத்தி மரத்தை போல நல்ல பசுமையாக இருக்கான உள்ள கனிகள் இல்லை. கனியற்ற ஒரு வாழ்க்கை காரணம் விதமான ஒரு தெய்வ பக்தி இல்லாத ஆண்டவரே காரியம். ஆனால் கூட நாங்கள் எந்த அளவுக்கு எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஆண்டவரே எவ்வளோ சகல விதமான கசப்பும், ஐயோ தாப்பனே ஆண்டவரே மூர்க்கம், இப்படி மூக்கிறோம் ஆண்டவர். ஒரு மூர்க்க குணம், ஒரு சாந்தம் இல்லை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்ற என் ஆண்டவரை பற்றி பேசுகிற நான் மூர்க்கனா இருந்தா ஆண்டவரே அது எவ்வளவு பெரிய தப்பு. ஆண்டவரே கத்தாவே எனக்கு ஆண்டவரே கத்தாவே இரங்கும். கண்ணின் ஆண்டவரே காரியத்தில் எவ்வளவு நேர்த்தியாக அழகாக இதனை செய்து வந்திருக்கிறேன். தேவனே தேவனே கத்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறைபடாது. என்னை அதிகமாக சுத்திக்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. ஒருவேளை என்ன மற்றவர்கள் தப்பா பேசலாம், என்னோட கூட தவறானவங்களை பேசலாம். ஆனால் கூட ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியானவரை எப்படி நான் ஆண்டவரே அவர் தானே ஆதி திருச்சபையில பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்வதை பார்க்கிறோம். ஆமா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் இன்றைக்கு ஆண்டவரை எங்கள் மத்தியில் எவ்வளவு அழகாக கிரியை செய்கிறவராக இன்றும் காத்திருக்கிறார். ஆனா ஆண்டவரே அவர் எவ்வளவாக துக்கப்படுகிறார். சகல விதமான கோபத்தை நீக்கி போடுமாடு கோப குணம். ஐயோ ஆண்டவர், இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் ஊழியர்கள் என்பது கோபம். ஐயோ ஆண்டவரே மன்னித்தருளும் ஐயா. ஏன் ஆண்டவரே எந்த விதமான இது ஆண்டவரே ஆவிக்குரிய அழகு அல்லவே. ஆண்டவரே இந்த கோப உணர்வு தேவா நீர் எடுத்து போடும். அடியேனே ஆண்டவரே கத்தாவே காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டு தேவா சாந்த குணத்தை தாரும். நான் இயேசுவை போல மாறணும். நான் இயேசுவை போல மாறணும் ஆண்டவரே. தேவா இயேசுவை போல மாறணும். மூர்க்கமும் ஐயோ ஆண்டவரே எத்தனை பேர் ஒரு மூர்க்கம் ஆண்டவரே மூர்க்கன் என்று பார்க்கிறான். ஐயோ தாப்பனே எப்படி ஆண்டவரே ஒரு மூர்க்க குணம், மூர்க்க குணத்துக்குரியவனாக ஆண்டவரே காணப்படுவது எவ்வளவு தாப்பனே ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எத்தனை எந்த விதமான காரியங்களை செய்துவிட்டு எந்த விதமான உணர்வுமே இல்லாத வாழ்கிற ஒரு வாழ்க்கையில எப்படி ஆண்டவரை தொடர முடிகிறது? அது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா அப்படி தொடர முடியாது. அவருடனே பேசுகிறவராக இருக்கிறார். அழகான தகப்பனே கிருபையாயிரும் ஐயா. தேவனே தேவனே மாற்றி தாரும், மாற்றுதலை தாரும். ஆண்டவரே நீர் இரங்கும் கத்தாவே. தேவாவியானவரோடு இணைந்து வாழ்கிறவருக்கு இஸ் மை ஹெல்பர், கம்ஃபர்டர், என்னை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், பலப்படுத்துகிறவர். தேவா தேவா நீர் இறங்கும் கத்தாவே. இறங்கும் ஆண்டவரே, தயவாக இறங்கி அருள்மையா. அந்த ஆண்டவரை ஆவிக்குரிய பலன் பசுத்த ஆவியினால மட்டுமே எனக்கு கிடைக்கும். ஆண்டவரே நான் அவரை துக்கப்படுத்துகிற ஒரு நபனாக இருப்பேன். நான் ஆண்டவரே கத்தாவை எப்படி ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவரே என்னை சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரை நான் கனப்படுத்தணும். அவரோடு கூட அந்த அந்யோன்ய ஐக்கியத்தில் நான் வாழணும். ஆண்டவரே கூக்குரலும் ஆண்டவரே கத்தாவே ஈவில் ஆண்டவரே the clarion evil speaking. ஆண்டவரே எவ்வளவாக தாப்பனே ஆண்டவரே தேவனே தேவனே பொல்லாப்புக்கு பயப்படுகிற வாழ்க்கையை தாரும். தீமைக்கு விலைக்கு ரட்சியும். கூக்குரலான காரியங்கள் ஆண்டவரே தேவா நீர் இறங்கும் ஆண்டவரே.
கர்த்தாவே, தூஷணமும் clamor, evil speaking, put away from you with all malice. ஆண்டவரே, எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில் இந்த குணங்கள் எல்லாம் மாற்றப்படவே இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்காரா? குணங்களில் மாறுதல் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உள்ள இல்லாததுனாலதான் இந்த விதமான ஆண்டவரே ஆவிக்குரிய ஒரு அளவை ஆண்டவரே கர்த்தாவே முற்றுமாக அவர்கள் மட்டுப்படுத்தலாய் காணப்படுகிறார்கள். தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. உங்களை நாங்கள் துதிக்கிறேன் ஆண்டவரே, போற்றுகிறேன். இவ்வளவு அருமையாக காரியங்களை நிறைவேற்ற என்பதை பார்க்கும்போது தாப்பனே ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை ஒருவேளை என்னை பற்றி மற்ற எனது கடுமையான ஒரு வார்த்தை பேசினா கூட நான் கடுமையாக பேச மாட்டேன் ஆண்டவரே. மற்ற எந்த துர்க்குணம் ஆண்டவரே, ஒரு துர்வாசனை வீசுகிற காரியம், ஐயோ ஆண்டு நற்கந்தமாக இருக்க வேண்டிய நான் ஒரு துர்க்கந்தமாக இருக்கிறேன்னா ஆண்டவரே கர்த்தாவே, ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் கிருபையாக இருந்துடலாம். ஆண்டவரே, நீர் கிருபையாக இருந்து வழி நடத்தும் ஐயா. எழுவாக ஆண்டவரே, உடைய காரியங்களில் நான் ஜாக்கிரதையில் விழிப்புள்ளவனாய் வாழ்வது மிக அவசியமானது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற எதுவுமே எனக்கு வேண்டாம். நோ லார்ட். ஆண்டவரே, எப்படி அழகா ஆண்டவரே துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க கடவுது. இட் ஷுட் பி புட் அவே லார்ட். வேதனை உண்டாக்குற காரியங்கள் இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தும் பொழுது ஆண்டவர் எப்படி என் மூலமாக ஆவியானவர் கிரியை செய்ய முடியும்? ஐயோ, ஒருவருக்கொருவர் தயவாயும் ஆண்டவரே and be a kind one to another. இல்லையா? ஆண்டவரே தேவா, இறங்கும். ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் தயவாக அந்த கைண்ட்னஸ் ஆண்டவரே, மற்றொரு கடினமான வார்த்தைகளை பேசாம இயேசுவை நான் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நான் அவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். எனக்கு வேண்டாம் ஆண்டவர் இந்த உலகத்தின் மாயை எல்லாம் மாயையை நம்பி வாழ்கிற வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாதது தாப்பனே, அற்பமானது. ஆண்டவரே கர்த்தாவே, விதமாக தாப்பனே நீர் உச்சித்தமான கொண்டு வரும் புறவாதில் தேவா, நீர் இறங்கும் கிருபையாயிரும். ஆண்டவர், என்ன ஒரு அருமையான கத்தம் ஆண்டவர், ஒருவருக்கொருவர் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காரியம் எவ்வளவு தயவாய் இருக்கு. இந்த விதமான தெய்வீக குணங்களுக்கு நாங்கள் எப்படி ஆத்துமக்களை பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார் அந்த மக்களில், அவங்க உயிர்ப்பிக்கப்படுவது எப்படி? ஆண்டவர் எத்தனை சமயங்களில் ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் நிற்கிற புல்பிட்டில் சூழ்நிலைகளில், ஆமாம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் எனக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய துணை எனக்கு தேவை. ஆண்டவரே கர்த்தாவே, ஆமாம் ஆண்டவரே, மற்ற நேரங்களில் அவங்க உதவி செய்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளோ அழகாக ஆண்டவரே சொல்லியிருக்கிறேன். அந்த மன உருக்கத்தை தாரும். திரளான ஜனங்களை கண்ட மன உருகி நீர் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, பொதுவான ரீதியில் கூட ஆண்டவரே, ஒரு விசுவாசி என்பவன் இரக்க குணமுள்ளவனாக, கடினமான மனது. ஐயோ தாப்பனே, எத்தனை பேர் ஐயோ ரட்சிக்கப்பட்டோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான பரிசுத்த ஆவியானவர் உள்ள இல்லையே. அதனால தானே இந்த மாதிரி வார்த்தைகள் வருகிறது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவரே, என்ன ஒரு அருமையான காரியம் அது. தேவா தேவா இறங்கும், கிருபையாயிரும். இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி வேணும் ஆண்டவரே, உயிர்மீழ்ச்சி தேவை. ஒரு சபையை கட்டும், சபையை கட்டுவதா ஆண்டவரே, நீர் இறங்கும். எப்படி ஆண்டவரே, விதமான காரியங்களை வைத்துக்கொண்டு நான் என்னை ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் ஒரு குற்றவாளி. ஆண்டவரே, நீர் மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமா ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் ஆண்டவரே, எவ்வளவு அழகாக அந்த 4:32 ஆண்டவரே, கிறிஸ்து எப்படியாக ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நான் காணப்பட வேண்டும். தேவாவியானவரே, நீர் இறங்கும் ஐயா. அன்புள்ளவனே, அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்த வேண்டாம். ஆவியானவரே, நீர் பேசும் தயவாய் ஆண்டவரே கர்த்தாவே, வாழ்கிற வாழ்க்கைக்காரும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, இந்த மன்னிப்புங்கிறது ஆண்டவரே ஹை குவாலிட்டி. நான் மன்னித்து விட்டு ஒருவரை கசப்பாடு பார்க்கும் பொழுது தேவா நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படி எனக்கு நீங்க ஆண்டவரே கிருபை செய்யும், வாழ்வு கூர்ந்தனே வழிநடத்துங்க ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஆண்டவரே காரியம் இது. தேவா தேவா மக்கு ஸ்தோத்திரம். பசுத்த ஆவியானவரோடு நான் வாழ்கிற வாழ்க்கை அந்யோன்ய ஐக்கியம். ஆவியானவர் சுயாதீனமாய் கிரியை செய்வதற்கு எதுவாக என்னை ஆண்டவரே நீர் ஆட்கொண்டாலும் இந்த நாட்களில ஒழிப்பாய் கத்தாவே நான் ஆண்டவருடைய அந்த தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய பிரதிநிதியாக நான் வாழ்கிறவனாயிற்று. அப்படியாக நான் வாழ வேண்டுமே. யார் கத்தாவே, ஆண்டவரே நீர் இறங்கும், ஆண்டவரே நீர் இறங்கும் கத்தாவே. ஐயோ தாப்பனை, மன்னிக்க முடியாதபடிக்கு கடினமான ஒரு இருதயம். ஐயோ தாப்பனே, கடினமான ஒரு இருதயம் அது. தேவா தேவா ஆண்டவரே, கடின இருதயம். ஐயோ, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு கடின இருதயத்தோடு மற்றவர்களை பொறுத்து கொள்வதில் உடனடியாக சட்டுன்னு பேசி ஆண்டவர் எவ்வளவு பேர் தன்னுடைய சாட்சியை சீக்கிரம் இழந்துடுறாங்க. எவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஒரு காரியம். தேவாவியானவருக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் இன்றைக்கும் ஆண்டவரை ஜீவிக்கிறார், இங்க இருக்கிறார். ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றும் எனக்கு மன்னியும். என்னுடைய வார்த்தைகளில் ஆண்டவரே சரியில்லாம இருந்த காரியங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால பாவங்களர் என்னை கழுவி சுத்திகரியும். தேவனே தேவனே, உடைய இரக்கத்தை தாரும், உடைய கிருபை தாரும். ஒரே கதாவே உங்களை கூட ரட்சியும் ஆண்டவர், ரட்சியும் ஆண்டவரே. நோக்கி நான் பார்க்கிறேன் 2 பேர் ஆண்டவரே, 2 ஆவியானவரே நீர் பேசும் ஐயா, பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிரசங்கிக்கலாம் பொழுது ஆண்டவரே என்னை முற்றும் மறைத்து போடும் ஆண்டவரே. இந்த ஐக்கியத்தின் சபைகள் ஒவ்வொரு போது காய்ச்சி வைக்கிற தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து ஆண்டவரே எழுப்பும் ஐயா. ஆண்டவரே ஜெப ஆவியை தாரும், மன்றாட்டின் ஆவியை தாரும், விண்ணப்பத்தின் ஆவியை தாரும். உடைய வேத வசனத்தை ஆண்டவரே கர்த்தாவே முற்றமாக பற்றி கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை தாங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தாப்பனே. ஐயோ ஆண்டவரே, பொறாமை, ஐயோ தேவ ஆவியை துக்கப்படுத்து, மற்றவரோட
ஆண்டவரே, மேலாக தன்னை குறித்து எண்ணிக்கொள்வது உம்முடைய நாமத்துக்கு பிரீதியாக இருப்பதில்லையே. ஆண்டவரே, நீர் கிருபையாகிறோம். தேவனே, இந்த ஐக்கியத்தின் சபைகள் மத்தியில் உயிர்மீழ்ச்சியை தாரும். உலர்ந்து போன எலும்புகளைப் போல நாங்கள் காணப்படுகிறோம். சபையில் ஆண்டவரை ஜீவன் இல்லை. ஆத்துமாக்கள் ஆண்டவரை மனம் திரும்ப விரும்பல. ஆனால் தேவ ஆவியானவர் வரும் பொழுது மனம் திரும்பார்கள். அவர் உணர்த்தும் பொழுது, இது ஆண்டவரே நான் செய்கிற பணி ஆவிக்குரிய பணி, தேவ ஆவியின் வழியில தானே நான் இதை நடத்த முடியும். ஆனால் இன்று எத்தனை மாம்சீகம் ஆண்டவரே, மாம்சத்தின் காரியங்கள், மாம்சத்தினுடைய மேன்மை பாராட்டல்கள், மாம்சத்தினுடைய ஆண்டவரே கத்தாவே தங்களை உயர்வாக எண்ணி வாழுகிற சிந்தைகள் எல்லாம் களைந்து போடும் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, மன்னியும். எவ்வளோ ஆண்டவரே மன்னிக்க முடியாத சுபாவம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். ஐயோ, உண்மையான ஆண்டவரே, உண்மையான இருதயத்தோடு இந்த காரியத்தை ஜெபிக்கணும் ஆண்டவரே. உண்மையான இருதயத்தோடு நான் ஜெபிக்கணும். ஏதோ கடனுக்காக அல்ல, நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல. என் ஆண்டவரனை பார்த்து கொண்டிருக்கிறார். மன்னிக்கிற தன்மை, பொறுத்து கொள்கிற தன்மை, மற்றவருடைய பாவத்தை பெரிதுபடுத்த, மற்றவருடைய ஆண்டவரே தீமையை விரும்புகிறது. ஐயோ தாப்பனே, மற்றவர்கள் கெட்டு போகிறது அல்லது மற்றவர்கள் ஆண்டவரை ஒன்றுமில்லாமல் போகிறது. ஐயோ, இன்றைக்கு எப்படி ஆண்டவரே தெய்வீக குணங்களை தரித்து வாழ வேண்டிய விசுவாசிகளும் ஊழியர்களும் இன்றைக்கு கசப்பான உணர்வுகள், வெறுப்புகள், ஒருவருக்கொருவர் மட்டம் தட்டி கொண்டு ஒருவர் காரியங்களை ஒருவர் ஆண்டவரே கர்த்தாவே மனத்தாங்காம். ஐயோ மன்னியும் ஆண்டவர், இந்த பகுதியிலெல்லாம் என்ன நான் என்ன அதிகமாக சுத்திகரிமையா. ஒருவேளை என்னை மற்றவர்கள் தவறாக விளங்கிக் கொள்ளலாம், பேசலாம். அதெல்லாம் நான் ஆண்டவரை அவர்களை வெறுக்க முடியாது. வெறுக்குனா வெறுத்தா நான் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிறேன். ஆவியானவர் துக்கப்படுத்தினா நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் அவர் எனக்காக என்னோடு கூட இருந்து ஆண்டவரை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வருகிற நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லும் பொழுது, நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அவர் இருந்து அந்த பணியை செய்கிறவராக காணக்கிற இந்த ஆண்டவரே காரியம், இந்த எதிர்பார்ப்பு என்னிடத்துல வேணும் தாப்பனே. இந்த எதிர்பார்ப்பு தேவை. உண்மைதான் தாப்பனே. நீ யாரை முன்குறித்து அவர்களை அழைக்கிறேன், யாரை அழைக்கிற அவர்களை மகிமைப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு அழகான காரியம் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவை போல நான் வாழணும். என் இயேசு ஆண்டவரே ஒருவரையும் வெறுக்கலையே ஆண்டவரே. மனிதனை பார்த்து பாவத்தை கண்டித்து உணர்த்தினார், தவறை கண்டித்து உணர்த்தல. ஆனால் அன்போடு கூட பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நான் ஆண்டவரே பாவத்தை கண்டித்து உணர்த்தாதது கூட தப்பு, அதில் பலன் இல்லாமல் போகிறது. அநேக வழியில் ட்ரையாக இருக்கு ஆண்டவரே. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தோடு அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அவர்களுக்குள்ளாக அந்த பாவத்தை உணர்த்தும்படியாக நான் ஆண்டவரே பிரசங்கில தாப்பனே. மன்னியும் ஆண்டு என்னுடைய பிரசங்களை நான் ஆண்டவரே அப்போ நான் தவறாக செய்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல், 100க்கு 100 துணை இல்லாமல், கொஞ்சம் இல்லை ஆண்டவரே, எவ்வளவாக என்னுடைய வாழ்க்கையில நான் செப்பனிட வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஐயோ மன்னியும் ஆண்டவரே, மன்னித்தரலாம் ஐயா, கிருபையா என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் எவ்வளோ காரியங்களில் ஆண்டவரே கத்தாவை என்னை உணர்த்து வித்து வழிநடத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே கத்தாவை இந்த காலங்கள் என்னோடு கூட நீர் இடைப்படுகிறேன். என்னுடைய குற்றங்களை உணர்த்துகிறேன், என்னுடைய பாவங்களை உணர்த்துகிறேன். நான் சரி செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பேசுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா என்னை மன்னியும், கிருபையா என்னை மன்னித்து என்னை வழிநடத்தும். தேவா, இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கூட அவர்கள் சிந்திக்கத்தக்கதாக நீ இந்த காரியத்தை மனித மேன்மைக்காக அல்ல, இது கர்த்தருடையது. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரோடு ஆண்டவரே உறவாடின வார்த்தைகள். ஆவியானவரே,
பேசும் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்களில் உண்மையான ஒரு ஆண்டவரே, கர்த்தாவே, திருப்தியாக நிலையில் வாழாதபடி காணப்படும் காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. உம்முடைய சமூகத்தில் என் உள்ளத்தை ஊற்றி விடணும். pour out my heart. என் அருமையான தேவன், என் அற்புதமான ஆண்டவர், சோதர ஆண்டவரே, உம்முடைய அந்த தெய்வீக குணங்கள் எனக்கு தாங்க. இயேசுவை போல நான் வாழணும். இந்த இயேசுவை நான் வெளிப்படுத்தின ஆண்டவரே, இந்த உலகத்தில் தகப்பனே, நீர் நான் வெளிப்படுத்துறதில்ல ஆண்டவரே. நான் இப்படி வாழும் பொழுது உண்மைத்தானே நீர் வெளிப்படு. எவ்வளோ தேவைகள் சூழ்நிலை மக்கள் மத்தியில் கர்த்தாவே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.